விஜயலட்சுமி அவர்கள் இன்னைக்கு ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். எதற்காக நீங்க சவுக்கு சங்கரை பிடிக்கணும்? சவுக்கு சங்கரை பிடிச்சிருக்க கூடாது. 14 வருஷமா தனக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காருல சீமான் அவர்கள், அவர் தான் நீங்க பிடிக்கணும். இவர் எதுக்கு பிடிச்சு வச்சிருக்கீங்க, அப்ப ஏன் இவர் எதுக்கு விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீமானை வந்து குத்தி காமிச்சு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சவுக்கு சங்கரை விட 14 வருஷமா சீமான் தான் அட்டூழியம் பண்ணிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறார். ஸோ என்னத்துக்கு இழுத்துட்டு இருக்கீங்கப்பா? நான் இன்னும் என்ன தெருவா வந்து தமிழ்நாட்டில் வந்து உருண்டு ஆள முடியுமா? ஒரு 14 ஆண்டுகளா இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் இருக்கக்கூடிய இடம்ங்கிறது ஒரு இடம். தனிப்பட்ட முறையில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எங்க அண்ணன் மூத்தவனை பத்தி எங்களுக்கு தெரியும். கோடிக்கணக்கான தம்பிகள், லட்சக்கணக்கான தம்பிகள் அண்ணன் சீமான் அண்ணனை எங்களுடைய அண்ணனாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் பயணிக்கிறோம். எங்களுக்கு இந்த இதை பார்க்கும்போது மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறோம். சரி, இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அதான் எதுக்கு சீமானே வந்து குறி வைக்கிறாங்க? விஜயலட்சுமி அவர்கள் வேற யாரையாவது சொல்லலாம்ல, வந்துட்டு போறாங்க சொல்றாங்க, சீமான் கிட்டே வராங்களே. இப்ப சாட்டை கைது செய்ததற்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம்? சீமானையே விட்டு வச்சிருக்கீங்க, அவரை ஏன் பிடிக்கல, அவர் தான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காரு, இன்னும் ஏன் அவரை பிடிக்காம இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன், என்ன காரணம்? நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஜாலியா வெளியில சுத்திட்டு இருக்கான். ஸோ பேசுறதுக்கு முன்னாடி என்னைய பத்தி கரெக்டா பேசுங்க, ஓகே? நான் போராடிட்டு தான் இருக்கேன். இந்த விஷயத்துல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது காவல்துறை பண்ணணும், திமுக என்னன்னு பார்க்க வைக்கணும், தமிழ்நாடே தலைகுனினுங்க. தமிழ் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு தமிழ் போராளி அநியாயம் பண்ணியிருக்கிறான், நாமெல்லாம் பார்த்துக்கிட்டு ட்ரால் பண்ணிக்கின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு தமிழ்நாடே தலைகுனினுமே தவிர என்னை பற்றி பேசாதீங்க. இத்தனை ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு முறை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விஜயலட்சுமிக்கு எதிராகவோ அவங்களை கலங்கப்படுத்துவது போலவோ ஒரு இடத்துல பேசியிருப்பாங்களா? காரணம் என்ன? அது மாண்பு. ஒரு இவங்க தொடர்ந்து குறி வைக்கிறது பார்த்தா அண்ணன் சீமான் அவர்கள் தான் குறி வைக்கிறாங்க. பின்னாடி யாராவது சொல்லி கொடுக்குறாங்க. அது இருக்கட்டும். விஜயலட்சுமி வாழ்வாளுன்னு கத்திட்டு இருந்தாங்க, அப்புறம் அவங்கள எங்க போனாங்க தெரியல அப்படின்னா, போன வாரம் தானே சீமானி நாம் தமிழர் கட்சியும் ஒரு வீடியோ போட்டேன். எதுக்கு சும்மா விஜயலட்சுமி இழுக்கிறீங்க? நான் இன்னும் என்ன பண்ண முடியும்? இப்படிப்பட்ட சிந்தனை கொண்ட அண்ணன் சீமான் அவர்கள், அவருக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய விஜயலட்சுமி அவர்கள் இது போல வந்து தொடர்ச்சியா பொது வெளியில ஒவ்வொரு நாள் ஒரு மாதிரி பேசுறது, ஆபாசமா பேசுறது, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வாழ்வாதார சிக்கல், ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது எப்போதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த களத்துல வந்து முன்னாடி நிக்கிறாரோ அப்போதெல்லாம் இது போல ஒரு கல் எடுத்து வீசுவாங்க. இல்ல, இதுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் இது என்ன, நாங்க அப்படிதான் பாக்குறோம். வணக்கம் சகோதரா. வணக்கம். விஜயலட்சுமி அவர்கள் இன்னைக்கு ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதுல குறிப்பா ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நான் 14 வருஷமா ஒருத்தர் மேல வந்து மறுபடி நான் கேஸ் கொடுத்துட்டு இருக்கேன், அதை யாரும் கையெடுத்து பார்க்க மாட்டேறீங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பெண்ணா தனியா நின்று போராடுறேன், எடுத்து சொல்லிட்டே இருக்கேன், இங்க தப்பு நடக்குது, இவர் ரொம்ப பேசுறாரு, இவர் பேசுறது சரியில்லை அப்படிங்கறத நான் சொல்லிட்டே இருக்கேன், அதை யாரும் கண்டுக்க மாட்டீங்க. எதற்காக நீங்க சவுக்கு சங்கரை பிடிக்கணும்? சவுக்கு சங்கரை பிடிச்சிருக்க கூடாது. 14 வருஷமா தனக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காருல சீமான் அவர்கள், அவர் தான் நீங்க பிடிக்கணும். இவர் எதுக்கு பிடிச்சு வச்சிருக்கீங்க, அப்ப ஏன் இவர் எதுக்கு விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீமானை வந்து குத்தி காமிச்சு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இந்த விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா ஒரு 14 ஆண்டுகளா தொடர்ச்சியா, கிட்டத்தட்ட 2006ல இருந்து 14 ஆண்டுகளா வந்து தொடர்ச்சியா ஒருத்தர் மேல அவதூறு வைக்கிறத எப்படி ஏத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க எதுக்கு அவதூறு வைக்கிறாங்க, என்ன காரணத்துக்காக அவதூறு வைக்கிறாங்க? ஏன்னா திடீர்னு வந்துட்டு திடீர்னு வராங்க, திடீர்னு வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி வராங்க, இதாயிடுச்சு அதாயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, நான் அந்த செக்அப் போறேன் இந்த செக்அப் போறேன் கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வராங்க, திடீர்னு காணாம போயிடுறாங்க. அப்புறம் திடீர்னு அது எப்படி வராங்கன்னா ஒரு காணொலி மூலமா தான் வராங்க, வந்துட்டு திடீர்னு காணாம போயிடுறாங்க. அப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்னா அதுல ஸ்ட்ராங்கால நிக்கணும், தொடர்ந்து நின்று அதுக்கு ஒரு முடிவு வர மாதிரி போராடணும்ல. ஏன் அவங்க போராட மாட்டாங்க? அதுதான் நான் என்ன சொல்றேன், நான் வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த திருமண உறவு சரியா வரல அப்படின்னா 2 பேரும் மியூச்சுவலா பிரிந்து கொள்வதற்கு விவாகரத்துன்னு ஒரு வழிமுறை சட்டத்துல இருக்கு. நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன், அந்த உறவு முறையில வந்து அதுக்கு தொடர முடியாத ஒரு சூழல் வரும்போது அதை அதிகாரப்பூர்வமா சட்டப்பூர்வமா பிரிவதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லையா? இல்ல. அப்ப அப்படிப்பட்ட அந்த உறவு முறையை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டு ஒரு 14 ஆண்டுகளா இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் இருக்கக்கூடிய இடம்ங்கிறது ஒரு இடம். நான் தனிப்பட்ட முறையில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எங்க அண்ணன் மூத்தவனை பத்தி எங்களுக்கு தெரியும். கோடிக்கணக்கான தம்பிகள், லட்சக்கணக்கான தம்பிகள் அண்ணன் சீமான் அண்ணனை எங்களுடைய அண்ணனாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் பயணிக்கிறோம். எங்களுக்கு இதை பார்க்கும்போது மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்?
அண்ணன் சீமானனோடு பயணிக்கிறாங்க எல்லோருமே வந்து ஒரு ஒரு குடும்பமா பயணிக்கிறோம். அண்ணன் சீமானின் தம்பியாக, மாமனாக, மச்சானாக, அக்கா தங்கையாக, ஒரு மருமகளாக, மகளாக, உறவு முறையோட தான் நாங்க பயணிக்கிறோம். இப்படி பயணிக்கின்ற இது போன்ற வந்து உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு, தம்பிமார்களுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொடுக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. முதல்ல சரி, இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அந்த மாதிரி எதுக்கு சீமானே வந்து குறிவிக்கிறாங்க? விஜயலட்சுமி அவர்கள் வேற யாரையாவது சொல்லலாம்ல, வந்துட்டு போறாங்க சொல்றாங்க, சீமான் கிட்டே வராங்களே. இப்ப சாட்டை கைது செய்ததற்கும் சீமானுக்கும் என்ன சம்மந்தம்? சீமானையே விட்டு வச்சிருக்கீங்க, அவரை ஏன் பிடிக்கல, அவர் தான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காரு, இன்னும் ஏன் அவரை பிடிக்காம இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன், என்ன காரணம்? இல்ல அதுதான் நான் சொல்றேன். முதல்ல ஒரு அன்பு அப்படிங்கிறது ஒரு புனிதமான தூய்மையான அன்பு எது அப்படின்னா, தான் நேசிக்கிற ஒருவர் அவர் எந்த சூழல் வந்தாலும் அவருக்கு அவருடைய ஒரு இதுக்கு வந்து இழுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு அது பயணிக்கிறது தான் உண்மையான அன்பா இருக்க முடியும். அதுதான மாண்பு இல்லையா? 2 பேர் நேசிக்கிறோம், அந்த இது தொடர முடியலங்கும் போது அவர் மீது சேற்றை அழி வீசுவது, அவதூறு அழி. நான் கேட்கிறேன், இத்தனை ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு முறை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விஜயலட்சுமிக்கு எதிராகவோ அவங்களை களங்கப்படுத்துவதை போலவோ ஒரு இடத்துல பேசியிருப்பாங்களா? காரணம் என்ன? அது மாண்பு. இந்த தமிழ் இனத்திற்கே உண்டான மாண்பு. புரியுதா உங்களுக்கு? பேசுற நான் வந்து முதல்ல நாம் தமிழர் கட்சியில இருந்தேன், ஆயிரக்கணக்கான மேடைகள் பேசியிருக்கிறேன். அதுக்கு பின்னாடி தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போனேன் இல்லையா? அங்க பயணிக்கும் போது ஒரு முறை கூட ஒரு இடத்தில் கூட நாம் தமிழ் கட்சிக்கு எதிராகவோ அண்ணன் சீமானுக்கு எதிராகவோ நான் பேசல. அதுதான் மாண்பு. புரியுதா உங்களுக்கு? இப்ப வாழ்வுரிமை கட்சியில இருந்து நாம் தமிழ் கட்சிக்கு மறுபடியும் வந்திருக்கிறேன். வந்து இத்தனை நாட்கள்ல, இவ்வளவு மாதங்கள்ல ஒரு முறை கூட இப்போது வரை அண்ணன் வேல்முருகன் அவர்களை பற்றியோ தமிழக வாழ்வுரிமை கட்சி பற்றியோ நான் ஒருத்தர் கூட நான் பேசல, இனியும் பேச போறது இல்லை. காரணம் என்ன? அது மாண்பு. இந்த மாண்பை பேசுற சுடலைக்கு கற்றுக் கொடுத்தது எங்களுடைய அண்ணன் சீமான். புரியுதா உங்களுக்கு? அப்ப எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அண்ணன் சீமான் அவர்கள் இத்தனை நாட்கள்ல இதுவரை ஒரு முறை கூட விஜயலட்சுமி அவர்களை பற்றி ஒரு இடத்துல கூட பேசாத அந்த மாண்பை கடைபிடிக்கிறார் அப்படின்னா அதற்கு நியாயம் சேர்க்கிற மாதிரி, பதில் செய்கிற மாதிரியான விஜயலட்சுமி ஒரு சம்பவம் கூட இது வரைக்கும் செய்யல. புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஒரு இவங்க தொடர்ந்து குறி வைக்கிறது பார்த்தா அண்ணன் சீமான் அவர்களை தான் குறி வைக்கிறாங்க. பின்னாடி யாராவது சொல்லி கொடுக்குறாங்க? அது இருக்கட்டும். ஆனா அதை தாண்டி நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு நபரோடு ஒரு வாழ்க்கை வாழ்றதா இருந்திருந்தா அந்த வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானது இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நீங்க. புரியுதா உங்களுக்கு? இத்தனை ஆண்டுகள் ஆனதுக்கு பின்னாடியும் தொடர்ச்சியா திரும்ப கல்லு வீசுகின்ற இவரை போன்ற ஒருவரோடு ஒரு இல்லறம் நடத்துவதுங்கிறது சாத்தியமான ஒரு விஷயமா? எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து அண்ணனும் அண்ணியும் திருமணம் முடிச்ச புதுசு கைல்வெளி அண்ணியும் வந்து உட்கார்றாங்க. உட்காரும் போது பொது வெளியில நாங்க தம்பிகள்லாம் இருக்கிறோம், ஆயிரக்கணக்கான தம்பிகள் இருக்கிறோம். பொது வெளியில அண்ணி வந்து ஏதோ கேட்கறாங்க. அதுக்கு வந்து அண்ணன் வந்து அண்ணியுடைய தாடை முகத்தோடி பிடிச்சு அதை கொஞ்சம் விதமாக பதில் சொல்றாரு. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, பொதுவாகவே என்ன செய்வாங்கன்னா சண்டை போடுவது, ஒரு கணவனும் மனைவியும் சண்டை போடுவதை பொது வெளியில வச்சிருப்பாங்க. ஆனா கொஞ்சுவது, ஆற தழுவிக்கொள்வதை வந்து தனியறையில் வச்சிருப்பாங்க இல்லையா? ஆனால் அப்படி அல்ல. பொது வெளியில சண்டை போடுவதோ ஒருவர் திட்டிக் கொள்வதோ தான் அவமானம், கொஞ்சிக் கொள்வது அவமானம் அல்ல அப்படின்னு தன் தம்பிகளுக்கு அந்த மாண்பை கற்றுக் கொடுத்தவர் அண்ணன் சீமான். புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட சிந்தனை கொண்ட அண்ணன் சீமான் அவர்கள், அவருக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய விஜயலட்சுமி அவர்கள் இது போல வந்து தொடர்ச்சியா பொது வெளியில ஒரு நாள் ஒரு மாதிரி பேசுறது, ஆபாசமா பேசுறது, அவனே இவன் என்ன பேசுறது, 6 மாசத்துக்கு ஒரு தடவை வர்றாங்க. திடீர்னு பார்த்தா வந்து சீமான் மாமா என்ன ஏத்துக்கீங்களா மாமான்னு இப்படியும் பேசுறாங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னா, உண்மையிலே எங்களுக்கு வந்து விஜயலட்சுமி பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. நான் அவங்க கொச்சைப்படுத்துவதற்காக சொல்லல, பரிதாபமா இருக்கு. அவங்களை இயக்குவது யாருன்னு கேட்டீங்க இல்லையா? அவங்களாலேயே இயக்க முடியல, பேச முடியல. ஒரு நாள் ஒண்ணு பேசுறாங்க, சாக போறாங்கிறாங்க, செத்துருவாங்கிறாங்க, அப்புறம் பார்த்தா அவனை இவனங்கிறாங்க, ஆபாச சொல் பேசுறாங்க, திடீர்னு பார்த்தா சீமான் மாமா என்ன ஏத்துக்குங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? தான் என்ன செய்யணுங்கிற முடிவெடுக்கிற அந்த மனநிலை அவங்களுக்கு இல்ல. அது வந்து ஒரு பொசசிவ்னஸா இருக்கலாம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு அவங்க உளவியலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. முதலில் தேவை நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு ஒரு சரியான மனநல மருத்துவரை போய் அவங்க பார்க்கணும். இது வந்து குணப்படுத்தக்கூடிய வியாதி தான், இது இன்னும் அச்சப்பட தேவையில்லை. கண்டிப்பா குணப்படுத்தலாம். முறையான சிகிச்சை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா விஜயலட்சுமி அவர்களை குணப்படுத்திடலாம். தயவு செய்து நாங்கள் பரிந்துரைப்பது அதுதான், முதல்ல போய் சிகிச்சை எடுங்க, அப்புறம் வந்து அண்ணன் சீமான் பேசலாம், அப்புறம் பேசலாம், சிகிச்சை எடுங்க. ஏன்னா எங்களுக்கு கோவம் வருது. தம்பிகளுக்கு என்னன்னா, நாங்கள் ஒரு கனவோட பயணிச்சுட்டு இருக்கோம். எங்களுடைய எதிரி அண்ணன் சீமானுடைய எதிரி யாருன்னு நினைக்கிறீங்க? நாங்க நரேந்திர மோடியை தூக்கி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம். நாங்க புரியுது உங்களுக்கு? நாங்கள் கருணாநிதியோடு, திராவிடத்தோடு, இந்த சித்தாந்தத்தோடு நாங்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிற எங்களிடம் வந்து இது போல பிள்ளை பூச்சி எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க நல்லா கவனிக்கலாம். ஒண்ணு செய்யுங்க, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வாழ்வாதார சிக்கல், ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது எப்போதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த களத்துல வந்து முன்னாடி நிக்கிறாரோ அப்போதெல்லாம் இது போல ஒரு கல் எடுத்து வீசுவாங்க. இல்ல இதுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் இது என்ன நாங்க அப்படிதான் பாக்குறோம். விஜயலட்சுமி யார் ஏற்கிறான்னு கேட்டீங்க இல்லையா? இதே என்பிஆர் என்ஆர்சி சிஏன்னு சொல்லி நரேந்திர மோடி அரசு, பாஜக அரசு வந்து ஒரு கொடும் சட்டத்தை கொண்டு வந்த போது தமிழ்நாட்டிற்குரிய கட்சிகளிலேயே
வெகு வீரியமாக களத்துக்கு வந்து முன்னாடி நின்று இல்லை இந்த சட்டத்தை ஏற்க முடியாது, சிறுபான்மைன்னு உன்னை யாராவது சொன்னா சிறுப கலத்தி அடி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த சிறுபான்மை அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ சமூக மக்களுக்கு ஒரு அரணாக நின்று அண்ணன் சண்டை செஞ்ச அந்த சூழல்ல கோயம்புத்தூர்ல அந்த ஆத்துப்பாலத்துல ஒரு வழக்க போட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்துல சீமானை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதே போல 8 வழிச்சாலை தொடங்கி, மீனவர் பிரச்சனை தொடங்கி, ஹைட்ரோ கார்பன் தொடங்கி, நீட் தேர்வு தொடங்கி, ஒவ்வொரு பிரச்சனை வருகின்ற போதும் இந்த இனத்திற்கு சிக்கல் வருகின்ற போது வெகு வீரியமாக அண்ணன் சீமானன் முன்னாடி வந்தாருன்னா உடனே ஒரு அவதூறு எடுத்து வீசுவாங்க, ஒரு கல் எடுத்து வீசுவாங்க. அந்த இதுல வந்து ரெகுலர் கஸ்டமராக விஜயலட்சுமி அவங்க இருக்கிறாங்க. இன்ஸ்டன்டா லோ பட்ஜெட்ல இவங்க தான் இருக்கிறாங்க. அதனால எதுவுமே கிடைக்கலையா, கூப்பிட்டு நம்ம லோ பட்ஜெட் விஜயலட்சுமியை கூப்பிட்டு போடு அண்ணன் சீமான் ஒரு கள்ளத்துக்கு போடு அப்படின்னு இதை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்காங்க. இந்த கல்ல போட்டிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்றோம், இந்த பணங்காட்டு சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுவதற்கு நாங்கள் ஆள் அல்ல. நாங்கள் வல்லாதிக்க நாடுகளோடு சண்டை போட்டுட்டு இருக்கோம். நாங்க பெரிய பெரிய கார்பரேட் சண்டை போட்டுட்டு இருக்கோம் நாங்க. அதனால இது எங்களுக்கு ஒன்றும் செய்யாது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களால மனநல மருத்துவரை பார்ப்பது சரியா இருக்கும். இல்ல இந்த காணொலிகள் நிறைய சின்ன பசங்களும் பார்ப்பாங்க. தொடர்ந்து ஒரு தலைவன் இந்த ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஒரு தலைவனா கொண்டு போய் சீமானன் அவர்கள வந்து நிறுத்தி வச்சிருக்கோம். அவரை பத்தி தொடர்ந்து தவறான தகவல்கள் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இந்த காணொலியை பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் நான் சொல்றேன். இப்ப அண்ணன் சீமான் அண்ணனுக்கு அவருக்குன்னு ஒரு மனைவி, குழந்தைங்க, பசங்க, அவரை நேசிக்கிற லட்சக்கணக்கான என் போன்ற தம்பி தங்கைகள் இவ்வளவு பேர் இருக்கும் இல்லையா, பாக்குற குழந்தைங்க கூப்பிடுறது எல்லாருமே வந்து சித்தப்பா, சீமான் சித்தப்பா, சீமான் பெரியப்பா, சீமான் மாமா, இப்படிதான் எங்க குடும்பத்தோட நாங்க வந்து பழகுறோம். நாங்க பாக்குற இந்த பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? எல்லாவற்றையும் தாண்டி இவங்க வந்து விஜயலட்சுமி அவர்கள் போய் ஒரு வழக்கு கொடுக்குறாங்க அண்ணன் சீமான் மீது. அந்த வழக்கிற்கு காவல் நிலையத்துக்கு வருகின்ற போது எங்கள் அந்நியாரோடு வருகிறார். என்னை நேசித்து வாழ்கின்ற இவர் இல்லற வாழ்க்கையில் என் மீது ஒருத்தங்க வந்து சேறு வீசுறாங்கன்னா, கல்லு வீசுறாங்கன்னா அதை நாம் சேர்ந்து வந்து அதை எதிர்கொள்வோம்னு சொல்லி அந்த வருகின்ற அந்த அன்பு இருக்கு இல்லையா, இப்படிப்பட்ட எங்கள் அத்தாச்சி, எங்கள் அண்ணி, கைவழி அண்ணி போன்ற இவ்வளவு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பக்குவமான ஒரு இருக்கக்கூடிய இவர் வைக்க வேண்டிய இடத்துல விஜயலட்சுமி எப்படி வைக்க முடியும்? அப்ப இப்படிப்பட்ட பொதுவாக எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்துக்கு அணிந்துரை கேட்டேன். அணிந்துரை கேட்கிறப்ப சீமான் எழுதி கொடுத்தாரு. காரல் மார்க்ஸ் சொன்னதாக எழுதி கொடுத்தாரு. நீ ஒண்ணு வந்து போராட்டத்தை தெரிஞ்சிருக்கணும் அல்லது காதலிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. என் தம்பி வந்து போராட்ட களத்திலும் நிற்கிறான், காதல் களத்திலும் நிற்கிறான்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு. அந்த அளவிற்கு காதலை வந்து கொண்டாடுகின்ற ஒரு ஆளுமை எங்களுடைய அண்ணன் சீமான். வீரமும் காதலும் தமிழருக்கு பண்பாடுன்னு சொல்லி அதை கொண்டாடுகின்ற ஒரு ஆளுமையான அண்ணன் சீமான் அவர்கள். அவரு அந்த இதுல இருந்து விலகி வந்திருக்கிறாருன்னா இவர் எப்படிப்பட்டவர், விஜயலட்சுமி எப்படிப்பட்டவர்ங்கிறத காலம் இப்ப சொல்லிருச்சு இல்லையா, சொல்லிருச்சு இல்ல. இப்படிப்பட்ட ஒரு நபரோடு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போராட்ட களத்தில் நிற்பது என்பது சாத்தியமே இல்லை. இதுக்குதான் உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன். சேற்றைவாரி விஜயலட்சுமி வீசும்போது கூட இல்லற வாழ்க்கையில் காதலித்து எங்கள் அண்ணன் சீமானை கரம் பிடித்திருக்கின்ற எங்கள் மரியாதைக்குரிய அண்ணியார் கைவழி அவர்கள் கரம் கோர்த்து கொண்டு காவல் நிலையம் வந்து அந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக நாம் சேர்ந்து எதிர்கொள்வோம் அப்படி வந்தாங்க இல்லையா. இது உண்மையான காதல். இதுதான் காதலை ஒழிய விஜயலட்சுமி சொல்வது அது அல்ல. எனவே இதை வந்து நம்ம எதிர்கொள்வோம். நன்றி. தொடர்ந்து நன்றி.